Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் த வேர்ல்ட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் டூ. இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஹிஸ்ட்ரியில் 4th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் வாம்போவா மிலிட்ரி அகாடமி? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ சன் யாட்சன், பி சியாங் கை ஷேக், சி மைக்கேல் போர்டின், டி சாவ் என்லாய். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சியாங் கை ஷேக். இந்த மிலிட்ரி அகாடமி வாம்போவா மிலிட்ரி அகாடமி வந்துட்டு சைனால கேண்டன் அப்படின்ற இடத்துல வந்துட்டு அவங்களோட அசிஸ்டன்ஸை வச்சு அவங்களோட கைடன்ஸ் வச்சு நிறுவப்பட்டது தான் வந்துட்டு இந்த வாம்போவா மிலிட்ரி அகாடமி. சைனாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரஷ்யன் ஆஃபீஸர்ஸ் தான் வந்துட்டு இந்த வாம்போவா மிலிட்ரி அகாடமியை வந்துட்டு அவங்க அங்கே ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபர்ஸ்ட் டைரக்டராக இருந்தவர் சாங் கை ஷேக். Second question, which American president followed the policy of containment of communism? Options are A. Woodrow Wilson, B. Truman, C. Theodore Roosevelt, D. Franklin Roosevelt. Correct answer is option B. Truman. இந்த கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம்னா என்னென்னா வந்துட்டு அந்த வேர்ல்ட் வார் டைமில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா இந்த கம்யூனிசம் வந்துட்டு ரஷ்யாவில் வந்துட்டு ரொம்ப வேகமாக ரஷ்யா சைனா போன்ற கண்ட்ரீஸில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருந்துச்சு. அதை வந்துட்டு அந்த கம்யூனிசத்தை மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்துட்டு மேற்கொண்டு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ட்ரூமேன் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரூமேன் வந்துட்டு இந்த பாலிசி ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் அப்படின்ற ஒரு இதை போட்டிருந்தாங்க. கண்டெய்ன்மெண்ட் பாலிசி அப்படின்னா கம்யூனிசம் ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கண்டெய்ன்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை போட்ட பிரசிடென்ட் வந்து ட்ரூமேன். Third question, when was People's Political Consultative Conference held in China? Options are A. September 1959, B. September 1948, C. September 1954, D. September 1949. Correct answer is option D. September 1949. சைனாவில் வந்துட்டு பொலிட்டிக்கல் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் செப்டம்பர் 1949. Fourth question, the United States and European allies formed dash to resist any Soviet aggression in Europe. Options are A. SEATO, B. NATO, C. CENTO, D. Warsaw Pact. Correct answer is option B. NATO. நாட்டோங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது வந்து என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒரு சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதாவது ஒரு இராணுவ கூட்டமைப்பு மாதிரி சோவியத் யூனியனோட அந்த கம்யூனிச பரவல் வந்துட்டு மேற்கொண்டு இல்லாமல் தடுக்கிறதுக்காகவும் அவங்களோட சோவியத்தோட அட்டாக்கிங்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவும் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொஞ்சமும் அதுக்கப்புறம் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த மிலிட்ரி அலையன்ஸ் ஒன்று வந்துட்டு வச்சுக்கிட்டாங்க. அந்த அலையன்ஸ் பேர் என்னன்னா நாட்டோ. இந்த சோவியத்தோட சோவியத் யூனியன் வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இவங்க வந்துட்டு கூட்டு இராணுவ முயற்சியாக சேர்ந்து அதை தடுக்கணுன்ற மாதிரி இந்த ஒரு ட்ரீட்டியை போட்டுக்கிட்டாங்க. அது பேர் நாட்டோ. இதோட ஃபுல் ஃபார்ம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். Fifth question, who became the chairman of the PLO's executive committee in 1969? Options are A. Hafez al-Assad, B. Yasser Arafat, C. Nasser, D. Saddam Hussein. Correct answer is option B. Yasser Arafat. PLOன்றது என்ன அப்படின்னா பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் தான் PLO அப்படின்னு சொல்லுவாங்க. பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். இந்த கமிட்டியோட சேர்மனாக இருந்தவங்க 1969 இதோட சேர்மனாக இருந்தவங்க வந்துட்டு யாசர் அரஃபத். சிக்ஸ்த் கொஸ்டின், when was North and South Vietnam united? Options are A. 1975, B. 1976, C. 1973, D. 1974. Correct answer is option B. 1976. நார்த் வியட்நாம் சவுத் வியட்நாம்னு சொல்லிட்டு ரெண்டுமே வேறு வேறு கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ரெண்டும் ஒன்று சேர்ந்த வருஷம் வந்து 1976. Seventh question, where was Arab League formed? Options are A. Cairo, B. Jordan, C. Lebanon, D. Syria. Correct answer is option C. Cairo. Arab League வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரீஸ்குள்ளே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா
Arab countries are Egypt, Iraq, Syria, Lebanon, Saudi Arabia, Jordan and Yemen. இந்த கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது தான் அரப் லீக் அப்படின்றது. Eighth question, when was the Warsaw Pact dissolved? Options are A 1979, B 1989, C 1990, D 1991. Correct answer is option D 1991. Warsaw Pact அப்படின்றது என்னன்னா, அமெரிக்கா வந்துட்டு ஒரு சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட நேட்டோ வந்துட்டு சைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்காவும் மிலிட்ரி அலையன்ஸ் வச்சுக்கிட்டதுனால அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி சோவியத் யூனியன் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு மிச்சம் இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட வந்துட்டு ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. அதுதான் வார்சா பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா ரஷ்யா, அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, செக்கோஸ்லோவேக்கியா, ஈஸ்ட் ஜெர்மனி, போலாண்ட், ரொமேனியா இவங்க எல்லாருமே தான் இந்த ட்ரீட்டியை வந்து போட்டுக்கிட்டாங்க. அதாவது எந்த நாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த இராணுவ கூட்டமைப்பு மூலயமா அதை தடுக்கணுன்ற மாதிரி இந்த பேக்ட் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் 1990க்கு மேலே வந்துட்டு சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறம் இந்த வார்சா பேக்டும் டிசால்வ் ஆயிடுச்சு. அது எந்த வருஷம்னா 1991. Next, fill in the blanks. First question, Dash was known as the father of modern China. Correct answer is Dr. Sun Yat-sen. Modern China, father of modern China யாருன்னு கேட்டால் சன் யாட்சன். Second question, in 1918, the Society for the Study of Marxism was formed in Dash University. Correct answer is Peking University. 1917 வந்துட்டு ரஷ்யாவில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்துச்சு. இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ரஷ்யாவில் வந்துட்டு மார்க்ஸ் அண்ட் லெனின் அவங்களோட அந்த ஒரு ஐடியாஸ் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக பரவிட்டு இருந்துச்சு. அதுதான் கம்யூனிசம் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்கே ரஷ்யாவில் பரவ ஆரம்பிச்சு இந்த பாலிசிஸ் வந்துட்டு சைனாவுக்குலேயும் வந்துட்டு அதோட ஆதிக்கம் இருந்துச்சு. அவங்களோட இந்த மார்க்சிசமோட அவங்களோட ஐடியாஸ் பற்றின ஒரு ஸ்டடிக்காக ஒரு சொசைட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. அது எந்த யூனிவர்சிட்டியில் அப்படின்னு கேட்டால் பேக்கிங் யூனிவர்சிட்டியில். Third question, after the death of Dr. Sun Yat-sen, the leader of the Kuomintang party was. Correct answer is Chiang Kai-shek. Father of modern China வந்து டாக்டர் சன் யாட்சன். அவரோட டெத்துக்கு அப்புறம் அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு லீடராக இருந்தவர் சாங் கைஷேக். Fourth question, Dash treaty is open to any Arab nation desiring peace and security in the region. Correct answer is Central Treaty. அரப் நேஷன்ஸ்குள்ளே வந்துட்டு பீஸ்க்காகவும் செக்யூரிட்டிக்காகவும் ஒரு ட்ரீட்டி வந்துட்டு ஒரு பேக்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு சைன் பண்ணாங்க. அது எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு கேட்டால் டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரீட்டி வந்துட்டு சைன் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ட்ரீட்டி பேர் பாக்தாத் பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரப் நேஷன்ஸில் வந்துட்டு யாரெல்லாம் பீஸை வந்துட்டு விரும்புகிறாங்க, அமைதியை விரும்புகிறாங்களோ அவங்களாம் இந்த பேக்டில் வந்து சேர்ந்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யூஎஸ் வந்துட்டு இந்த ட்ரீட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ட்ரீட்டி பேர் வந்துட்டு சென்ட்ரல் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அதாவது சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாக்தாத் பேக்ட் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சென்டோ அதாவது சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிட்டாங்க. Fifth question, the Treaty of Dash provided for mandates in Turkish Arab Empire. Correct answer is Versailles Treaty, Treaty of Versailles. Sixth question, Germany joined the NATO in Dash. Correct answer is 1955. First NATO வந்துட்டு ஃபார்ம் பண்ணப்போ கொஞ்சம் கண்ட்ரிஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கண்ட்ரியாக வந்துட்டு நேட்டோவில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஜெர்மனி வந்துட்டு 1955 தான் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனில் வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க. Seventh question, Dash was the headquarters of the Council of Europe. Correct answer is Strasbourg. கவுன்சில் ஆஃப் யூரோப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கு. எய்த் கொஸ்டின், டேஷ் ட்ரீட்டி சைன்ட் ஆன் February 7th, 1992 created the European Union. Correct answer is the Maastricht Treaty. Next வந்துட்டு find out the correct statement. First question, first statement, in China, the young emperor under the influence of the educated minority initiated a series of reforms known as the 100 Days of Reforms. Second statement, the Kuomintang party represented the interest of workers and peasants. Third statement, Yuan Shikai had lost prestige in the eyes of nationalists when he agreed to the demand of Japan to have economic control of Manchuria and Shantung.
Fourth statement, Soviet Union refused to recognize the People's Republic of China for more than 2 decades. இது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். Second question, first statement, in 1948 the Soviets had established left-wing government in countries of Eastern Europe that had been liberated by the Soviet army. Second statement, the chief objective of NATO was to preserve peace and security in North Atlantic region. Third statement, the member countries of SEATO were committed to prevent democracy from gaining ground in the region. Fourth statement, Britain used the atom bomb against Japan to convey its destructive capability of the USSR. இதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டு. கடைசி ஸ்டேட்மெண்ட் பார்த்தா யூஎஸ் தான் வந்துட்டு அட்டாமிக் பாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது தப்பு. சீட்டோவில் இருந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து டெமோக்ரஸியை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 1 and 2 ஆர் கரெக்ட். Third question, assertion, America's Marshall Plan was a reconstruction of the war-ravaged Europe. Reason, the US conceived the Marshall Plan to bring the countries in the Western Europe under its influence. Correct answer is option C. Both A and R are correct and R is the correct explanation of A. மார்ஷல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணி அமெரிக்கா வந்துட்டு வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸை வந்துட்டு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே கொண்டு வர ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ட்ரூ. Next, match the following. First question, Dr. Sun Yat-sen. Correct answer is Kuomintang. Sun Yat-sen வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு கோமிங்டங் பார்ட்டிக்கு லீடராக இருந்தவர். செகண்ட் கொஸ்டின், சிங்மேன் ரீ. கரெக்ட் ஆன்சர் இஸ் சவுத் கொரியா. தேர்ட் கொஸ்டின், அன்வர் சதாத். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈஜிப்ட். இவர் வந்து ஈஜிப்டோட பிரசிடென்ட்டாக 1973 ஈஜிப்டோட பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. ஃபோர்த் கொஸ்டின், ஹோ சி மீன். கரெக்ட் ஆன்சர் இஸ் நார்த் வியட்நாம். நார்த் வியட்நாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சவுத் வியட்நாம் கூடலாம் யுனைட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹோ சி மீன் தான் வந்துட்டு நார்த் வியட்நாமில் பிரசிடென்ட்டாக இருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.